எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருப்பீங்க. அந்த பாசிட்டிவ் வைப்போட எப்போதுமே இருங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லாம பேராசிரியர்களும் கலந்து ரொம்ப சமத்துவ பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரப்படி அவங்களுடைய உணை அணிந்து வந்திருக்காங்க. இங்க நல்ல சிறப்பான சில நிகழ்ச்சிகளும் நடக்க இருக்கு. அதை என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க, அதுல யாரு செலக்ட் ஆகிறாங்க, என்னென்ன கலை நிகழ்ச்சிகளை யார் யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறத தஞ்சை மறை மாவட்டத்தின் வேந்தர் அருட்தந்தை சக்கரியா செட்டியார் அவர்களையும் அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிர்ந்து பேசா புனிந்து செய்யும் அன்னையின் அருட்கொடையே அல்ல அல்ல குறையாத நிறைமறை கொண்ட குறைநறை இல்லா அற்புத அருட்சுடையே, நீ மறைமுறை ஆற்றும் போது தெளிவுரை தேவையில்லை. எம் பாசிலுக்கு நிர்வாக தந்தை அருட்தந்தை ஆரோன் அவர்களை பொங்கல் வாழ்த்து செய்து சொல்ல அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரியுடைய சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் அவர்களே,
இந்த கல்லூரிய தாளாளர் தந்தை அவர்களே, பாசத்துக்குரிய வேந்தர் தந்தை அவர்களே, அன்பிற்குரிய இந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, பேராசிரியர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எரிமலை பொங்குகிறது, அதை நாம் பொங்கல் என்று அழைப்பதே இல்லை. கடல் பொங்குகிறது, அதையும் நாம் பொங்கல் என்று அழைப்பதில்லை. மனம் கோபத்தால் பொங்குகிறது, அதையும் நாம் பொங்கல் என்று அழைப்பதே இல்லை. ஆனால் புது பானையில் புத்தரிசி பொங்குவதை பொங்கல் என்று அழைக்கிறோம். காரணம் என்ன? புதுப்பானையில் புத்தரிசி பொங்கும் போது நம்முடைய உள்ளமும் நம்முடைய இல்லமும் மகிழ்ச்சியால் பொங்குகிறது. அதனால்தான் பொங்கல் விழா என்று சிறப்பு செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொங்கல் விழா என்பது கடவுளுக்கு நன்றி சொல்லும் நல்ல விழா. பொங்கல் விழா என்பது உழைத்த நல்ல உள்ளங்களுக்கு, விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் அருமையான விழா. பொங்கல் விழா என்பது உழைப்பின் மேன்மையை உணர்ந்து பார்த்து உழைக்க வேண்டும் என்ற உள்ளத்தை உணர்த்தும் உண்மையான விழா. இந்த அருமையான நாளில் உங்கள் சிந்தனைக்கு ஒரு சில வார்த்தைகள். கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு விவசாயி சொல்வது போல எழுதும் அருமையான அற்புதமான வரிகள். ஒரு விவசாயி சொல்லுகிறார், நாங்கள் சேற்றில் காலெடுத்து வைக்கவில்லை என்றால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. உண்மையான வார்த்தை, உணர்ந்து சொல்லும் வார்த்தை, அற்புதமான வார்த்தை, சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, திரைக்கடல் ஓடியும் திரவியம் கேடு, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன? இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லும் அற்புதமான செய்தி, உழைக்க வேண்டும், உழைத்தால் உயர முடியும் என்ற உண்மையை உணர்த்தும் அருமையான செய்திகள், அருமையான வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான சம்பவம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயம் அது. நம்ம தஞ்சாவூர் வெண்ணாறு நீதியற்ற நிலையம் அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்திருந்தார்கள். அப்போது அவர் பேசிய வார்த்தை உத்தான பேச்சு, என்றும் யோசிக்கக்கூடிய பேச்சு, இன்றும் நிலைத்திருக்கும் பேச்சு, அருமையான சொற்பொழிவு. என்ன அவர் பேசும்போது சொன்னார், எல்லோருக்கும் இந்த நாட்டிலே பணம் தேவைப்படுகிறது. உண்மைதான். இங்க மேலவா. அதனால் எல்லோரும் தன்னுடைய இயலாமையை சொல்லி அரசாங்கத்திடம் உதவி கேட்டால் உதவி செய்வார்கள் என்று உதவி கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பணம் கொடுப்பது எங்களுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி கொண்டு வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி, மிஷின் வந்து அடிச்சு ஆளுக்கு ஒரு மூட்டை பணத்தை 2000 ரூபாய் கட்டையா வந்து சொல்லி கட்டையா வச்சு மூட்டையில கட்டி எல்லாருக்கும் ஒரு மூட்டை பணத்தை கொடுத்துடலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா பணம் அடிக்கிற மிஷின் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்ததா சொன்னார், அப்படி கொடுத்துட்டா கொடுத்த கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நீங்க கடத்தலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா
கடையில எதுவுமே இருக்காது, கடையே இருக்காது. ஏன்? அரிசியே இருக்காது, பருப்பு கிடைக்காது, மிளகா கிடைக்காது, உப்பு கிடைக்காது, எண்ணெய் கிடைக்காது. நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா எல்லா கடையும் மூடி இருக்கும், எந்த கடையும் எதுவுமே இருக்காது. எப்படி இருக்கும்? விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்காது, எப்படி வருவார்கள்? மூட்டை மூட்டைய பணம் இருக்குது வீட்டுல, எப்படி வருவாங்க? யோசிக்கணும். அப்போ நீங்க வைத்திருக்கிற அந்த மூட்டையில இருக்கிற பணத்தை மூட்டை கட்டி தலையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? அவன் சொல்ற வார்த்தை அப்படியே நான் சொல்றேன். மூட்டையா இருக்கிற பணத்தை தலையில வச்சுக்கிட்டு வயிற்றுல ஈரத்துணியை போட்டுக்கிட்டு தூக்க வராம படுத்து கிடக்க வேண்டியதான். ஊர் பூரா தூங்காது, எல்லாரும் வயிற்றுல ஈரத்துணியை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்க வேண்டியதுதான். இதுதான் நிலைமை. யோசிக்கணும். அதனால உழைப்புதான் பணம். உழைப்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று அருமையான ஒரு செய்தியை அவருடைய சொற்பொழிவில் சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிக்க வேண்டிய செய்தி. வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாளாளர் அருட்தந்தை முனைவர் செபஸ்டின் பெரியண்ணன் அவர்களே, முதல்வர் முனைவர் டி லோமிநாதன் அவர்களே, நிர்வாகி அருட்தந்தை ஆரூன் அவர்களே, மறை மாவட்ட வேந்தர் அருட்தந்தை ஜான் சக்ரியாஸ் அவர்களே, இங்க வந்த உடனே நான் பார்த்தேன், எல்லாரும் துவண்டு போயிருந்தீங்க, இன்னும் துவண்டு போயிட்டே இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய இளைஞர்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்க பெஸ்டிவல் மூடுக்கு வந்துட்டாங்க, பொங்கல் மூடுக்கு. அவர்களை ஒரு அளவுக்கு தான் நடக்க முடியும். சந்தோஷத்தை என்றாவது அடக்கி வைக்க முடியுமா? அது உச்சம் அல்லவா? அதனால அவர்கள் அந்த மூடுக்கு வந்துட்டாங்க, நம்ம அவங்களை கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது. அப்போ நான் வரும்போது அருட்தந்தை சொன்னாங்க என்கிட்ட, 1 மணி நேரம் இவர்களை பிடித்து வைத்திருப்பது மிகவும் சிரமம், ஏனென்றால் அவர்கள் வயது அப்படி என்று. நான் சொல்வேன், இதை எதிர்ப்புறம் அமர்ந்திருப்பவர்களையும் இடதுபுறம் அமர்ந்திருப்பவர்களையும் முன்னாக நீங்கள் அமர வைத்திருந்தால் அவர்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் அல்ல 4 மணி நேரமாக இருந்தாலும், இது கோஎஜுகேஷன் காலேஜ் தானே, இது அமரா இல்லையா? அதுபோல் அமர வைத்திருந்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சிகள் என்பது என்னுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா 2 விஷயம். இதுவும் ஒரு பொறாமையின் உச்சம் தான். ஏன்னா நான் கல்லூரியில படிக்கிறப்போ சரபோஜி காலேஜ்ல கோஎஜுகேஷன் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு படிச்சு வந்தோம். அப்ப நான் நினைச்சிருக்கேன், நம்ம கல்லூரியில பெண்கள் எல்லாம் படிக்க மாட்டாங்களா அப்படின்னு. எப்போ நான் கல்லூரியை முடிச்சுட்டு வந்தனோ அதுக்கப்புறம் தான் அதை கோஎஜுகேஷனா மாத்தினேன். அப்படி அப்போ இந்த கல்லூரிக்கு வரும்போது என்ன சொல்ல போனா, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரிகள் எல்லாம் ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வெயில்ங்கிறது பொருட்டல்ல, அவர்கள் போட்டிருக்க மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது அந்த வெயில்ல அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. நானே உண்மையிலே வந்ததுக்கு அப்புறம் நம்ம அருட்தந்தை சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்றேன். இனிமேல் இன்னைக்கு காலையில ஒரு 3-4 நிகழ்ச்சி, இல்லாட்டி முதல் நாளா நான் தான் இங்க இருந்திருப்பேன். ஆனா வரும்போது இத சொன்னதுக்கு அப்புறம் இந்த அட்மாஸ்பியரை நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது, இல்ல அது தப்பு தான், நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்கள நம்ம அந்த பொங்கல் விழாவை துவக்கி வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இன்னும் சொல்ல போனா, நான் வரும்போது நம்முடைய கல்லூரிகளை பற்றி, நம்மளுடைய கல்லூரியை எப்பொழுதும் கேட்பேன். அப்போ வரப்போ ஒருவர்கிட்ட கேட்டேன், நம்ம கல்லூரியில வேற வேற என்னென்ன புது புது விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி எல்லாம் பண்ணுவாங்க,
என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க மிக சிறப்பாக இருந்தது என்று கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், எங்க கிளாஸ்ல யாரும் தூங்கவே மாட்டோம், அந்த மாதிரி அருமையா கிளாஸ் எடுப்பாங்க, வர்ற லெக்சரர்ஸ் எல்லாருமே நாங்க இது வரைக்கும் நாங்க தூங்குனதே இல்லை கிளாஸ்ல. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். நம்ம அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில கிளாஸ் எடுக்கக்கூடிய லெக்சரர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போ கேட்ட வேற யார் சொல்லக்கூடிய அளவுல வேற யாரெல்லாம் சிறப்பா பணியாற்றக்கூடியவர்கள் என்று கேட்கும்போது அருமை சகோதரர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆரோக்கியதாசன் சொன்னாங்க. அவர் இருக்கும்போது மிக ரொம்ப இப்பயும் நல்லா இருக்கு, அப்போ அவரும் ரொம்ப நல்லா கைட் பண்ணுவாரு ஆரோக்கியதாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேற யாரு ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்கன்னா ஒரு தமிழாசிரியர் பெயரை சொன்னாங்க, பேராசிரியர் மகேஸ்வரி என்று. அவர் எங்க இருக்காரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வரப்ப போன் அடிச்சு கேட்டேன், அதோட சிறப்பெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனித்துறை, மிக சிறந்த துறை அது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இண்டிபெண்டா இருப்பாங்க, ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த வித குறுக்கீடும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நம்முடைய ஃபாதர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, ஏதோ விஷுவல் கம்யூனிகேஷன் சொன்னேனே மற்ற கம்யூனிகேஷன் எல்லாம் என்ன கட் பண்ணிடாதீங்க, போன்ல சொன்ன செய்தியை நான் சொன்ன எதுவும் தவறா எடுத்துக்காதீங்க. அப்போ இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரிந்தது எவ்வளவு ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை நாம் சந்தித்து இருக்கிறோம் என்று. உன்னையோடு மட்டும் சொல்லுவேன், நான் கல்லூரியை முடிச்சுட்டு வரும்போது இப்படிதான் வந்தேன். இன்னைக்கெல்லாம் நான் பேசும்போது நம்மளுடைய அந்த இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய சத்தமும் ஒரு ஆட்பறிப்பும் இந்த வயதில் இருக்க வேண்டிய ஒன்றுதான், அதில் மாற்றம் அல்ல. ஏன்னா நான் கல்லூரி தேர்தலில் நின்று 2 முறை தோல்வியை கண்டவன். சர்வோதய கல்லூரியில் நான் தேர்தலில் நிற்கிறப்போ 2 முறை, ஒரு முறை அல்ல 2 முறை தோல்வியை கண்டு, அப்பெல்லாம் கல்லூரி தேர்தல் உண்டு. அப்படியெல்லாம் நம்ம நின்று அந்த இடத்துல தோல்விகளை சந்தித்ததுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒரு மேயரா நிக்கிறதுக்கு காரணமா ஆயிட்டு. இதை ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது கல்லூரி காலங்கள் முடிந்ததற்கு பிறகு நம்மளை தோல்விகளாக இருந்தாலும் வெற்றிகளாக இருந்தாலும் அது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. தோல்விகள் தான் நம்ம அதிகமான நேரங்களை நம்மளை கட்டி தழுவி கொண்டிருக்கும். அப்போ அதெல்லாம் தடை கற்களாக இருக்கக்கூடியதெல்லாம் உடைத்திருந்து நம்மளுடைய படிக்கற்களாக மாற்றுவது மட்டும்தான் நம் இலக்காக இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். நம்மை நோக்கி நிறைய சோதனைகள் வரும். நம்ம இங்க படிச்சுட்டு இன்னைக்கு பொங்கல் விழால ஏன் இந்த விஷயங்களை நான் சொல்றேன்னா, நம்ம எத்தனையோ தடைகள், 1 2 கிடையாது. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய அருமை சகோதரர்களுக்கு எல்லாம் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய அப்பா அம்மா நம்மளை எந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு உயர்த்துவதற்காக படிப்பதற்காக இந்த இடத்தை அனுப்பி வைத்தார்கள் என்பது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் என்பது எனக்கு புரியும். என்ன சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்டு பிள்ளைகள் கிடையாது. ஒரு நடுத்தர சமூகத்தை சார்ந்த அவர்கள் வீட்டு பிள்ளைகள். இந்த இந்தியா வெற்றி பெறுவதோ அல்லது தமிழ்நாடு முதலிடத்தை பிடிப்பதோ பெரிய விஷயம் அல்ல. நம்மளை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தை உயரும் போதுதான் நாம் வெற்றி அடைந்து விட்டதாக அர்த்தம். அதனால கையிலிருந்து நீங்க பிளான் பண்ணுங்க. அப்பா அம்மா எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு படிப்பதற்கு எத்தனை விதமான உதவிகள் நமக்கு செய்திருந்தாலும் அதை நீங்கள் மறக்காமல், இன்னைக்கு இது ஏன் இந்த மேடையில சொல்றேன்னா, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் நான் ஒரு மேயர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் ஒவ்வொரு முறையும் நான் பணம் கட்டும் போது எனக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அந்த முறை தர முடியல. ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைத்து நான் மேயர் ஆகும் போது என்னுடைய தந்தையும் இல்லை, என்னுடைய தாயும் என்னிடத்தில் இல்லை. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு நல்ல உயரம் தன் மகன் வர வேண்டும் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படியே ஆசைப்பட்ட அப்பாவும் அம்மாவும் அந்த ஒரு நல்ல மகனா இருந்து அதை நிறைவேற்றிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது அவர்கள் இல்லை, இந்த உலகத்தில் இல்லை.
இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பொங்கல் விழாவில் நான் சொல்லக்கூடிய செய்தி, எனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, அந்த அளவிற்கு காலதாமதம் படுத்தி விடக்கூடாது. நம்ம எந்த துறையா இருந்தா என்ன, எந்த துறையிலும் நாம் வெற்றி பெற்று சாதனையாளராக முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உதாரணத்துக்கு இன்னைக்கு தஞ்சை மாநகராட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். 9 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த 9 மாதங்களில் தமிழகத்தில் 21 மாநகராட்சி இருக்கிறது. அந்த 21 மாநகராட்சியில் முதன்மை மாநகராட்சியாக தமிழகத்தில் நம்பர் 1 மாநகராட்சி தஞ்சாவூர் மாநகராட்சி தான். அதை நான் பெருமிதத்தோடு சொல்வேன். கடன் இல்லா மாநகராட்சி. உங்களை யாரும் கடன் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. கடன் இல்லா மாநகராட்சியாக மாற்றியிருக்கிறோம். முன்னெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய சாலை இன்று இருக்கிறதா என்றால், நீங்கள் போகும் திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து சாலைகளும் போடப்பட்டுக் கொண்டிருக்கும், தூய்மையாக இருக்கும். இது போல அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக இருக்கும். அதனால நீங்களும் நம்பர் 1ஆக வர வேண்டும் என்பது என் எண்ணம். எல்லாம் பெஸ்டிவல் மூடுக்கு வந்துட்டீங்க, உங்களை இனிமே தடுக்க முடியாது. அதனால உங்களுடைய நம்முடைய இன்னும் சொல்ல போனா, நேற்று கூட பொங்கல் விழா வச்சிருந்தோம். நம்மளுடைய மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இப்போது அழைக்கக்கூடியது தூய்மை பணியாளர்கள் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். அந்த தூய்மை பணியாளர்கள் அனைவர்களையும் ஒன்றாக இணைத்து தூய்மை பொங்கல் என்று நம்முடைய மாநகராட்சியின் சார்பாக அதை நடத்தினோம். ஆனால் இப்போதுதான் தெரியுது, நான் நம்மளுடைய அருட்தந்தையிடம் கேட்டு அந்த பொங்கலை இங்கே வேளாங்கண்ணி காலேஜில் வச்சிருந்தா இன்னும் மிக சிறப்பாக இருந்திருக்கும். அவர்களெல்லாம் அழைத்து வந்து இந்த மண்ணில் நடத்தி இருந்திருக்கலாம், உங்களோடு சேர்ந்து அதை நடத்தியிருந்தால் மிகவும் அருமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறி, அடுத்த ஆண்டு தூய்மை பணியாளர்களோடு நம்முடைய மாணவர்களையும் இணைத்து இதே இடத்தில் மிகப்பெரிய பொங்கல் விழாவை நாம் நடத்துவோம் என்று கூறி வாழ்த்துக்கள். நீங்க துணிவு வாரிசு எல்லாம் பார்க்கணுங்கிற மூடுக்கு வந்துட்டீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. எது எப்படியோ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள். தஞ்சை மாநகர மேயராக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். மேயர் அவர்களிடம் வந்து என்னுடைய வேலைக்காக கேட்ட பொழுது இந்த நிகழ்விலே பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். பொங்கல் என்பது ஒரு பழமையான விழா. அது விவிலியமாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், அனைத்திலுமே இது பழமையான விழாக்களில் ஒன்றாக, அறுவடையின் விழாவாக, தமிழரின் விழாவாக இருக்கின்றது. இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் தொடக்கத்திலிருந்தே மனிதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உழவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஒரு சிறு கவிதை ஒன்று படித்தேன். நெல்லு விதைச்சேன், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. எள்ளு விதைச்சேன், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. கொள்ளு விதைச்சேன், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. கல்லு போட்டேன், உடனே வித்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இன்று உழவர்கள் தங்களுடைய இருப்பிற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உழைப்பவர்களுடைய விழாவாக இந்த விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். உழைப்பாளிகள் எவ்வளவு கடினப்படுகிறார்கள், குறிப்பாக விவசாயிகள் எவ்வளவு கடினப்படுகிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். உழைப்பாளிகளையும் விவசாயிகளையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா இருக்கின்றது. இந்த விழா மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கும் வரை இந்த விழாவும் இருக்கும். அதே நேரம் விவசாயிகள் தங்களுடைய இருப்பிற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். நாம் படிப்பது என்னவாக இருந்தாலும், நாம் வளர்வது எந்த நிலையில் இருந்தாலும் உழவர்களை ஊக்குவிப்போம் என்ற உறுதியோடு இந்த விழாவை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
பொங்கல் வாழ்த்துக்களோடு இன்று தமிழர் திருநாள் பொங்கல் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. எங்களுடைய கல்லூரியிலும் தஞ்சை அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எங்கள் கல்லூரியிலையும் இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படியே ஒரு கேமராவை ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே சமத்துவ பொங்கல். ஆக்சுவலாக இது ஒரு கிறிஸ்டியன் காலேஜ், பட் இருந்தாலும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆசிரியர்களும் சேர்ந்து மாணவர்களும் சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பாக இந்த கல்லூரி கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டான உரியடி, சைக்கிளிங் ரேஸு, மேலும் கலை நிகழ்ச்சிகள், பாட்டு, ஆட்டம், இந்த மாதிரி பறை இசையோடு அனைத்து தமிழக கலாச்சாரத்தோடு கலந்த அனைத்து விஷயங்களும் இந்த கல்லூரியில் நடைபெற்று இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாணவர்கள் மிக சிறப்பாக பொங்கலை சமைத்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சமத்துவ பொங்கல். இந்த விழாவை இந்த விழாவில் இங்கு கலந்து கொண்டதுக்கு எனக்கும் மிக்க மகிழ்ச்சி, மாணவர்களுக்கும் மகிழ்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோடு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இவங்க சொன்ன மாதிரி சமத்துவ பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மாணவர்களுமே அவங்களுடைய கல்ச்சரல் கலாச்சாரத்தோட இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாங்க நம்ம நிகழ்ச்சிகளை போய் பார்க்கலாம். அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இவ்வாண்டு பொங்கல் திருவிழா மிகவும் காலாகலமாக அழகாக அருமையாக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் என்பது தமிழர் திருவிழா. இந்த கல்லூரியில் ஏறக்குறைய 2500 மாணவ மாணவியர் பயில்கின்றார்கள். 110 பேராசிரியர்கள், 30 பேர் ஊழியர்கள் என 150 பேர் பணியாற்றுகின்றார்கள். ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற இந்த விழாவில் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களும் தனியாக பொங்கல் வைப்பதும் கலை நிகழ்ச்சிகள் வைப்பதும் போட்டிகள் நடத்துவதும் என்று வெவ்வேறு விதமான நிகழ்ச்சிகள் இன்று நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க நம்முடைய தஞ்சை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் மதிப்பிற்குரிய ராமநாதன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள், வாழ்த்துரை வழங்கினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவ செல்வங்கள் மிகவும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் நன்றி பெருக்கோடும் வீரத்தோடும் தமிழ் உணர்வோடும் கலந்து கொண்டது நமக்கு மகிழ்ச்சியையும் மதிப்பையும் தருகின்றது. இது தமிழர் திருவிழா, வீர திருவிழா, நன்றி விழா, மதிப்பின் விழா, உறவின் விழா, புதுமையை தரும் ஒரு விழா. இதை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும், பொறுப்போடு வாழ வேண்டும், சமுதாயம் வளர வேண்டும், தமிழ் வளர வேண்டும், தமிழக மக்கள் வளர வேண்டும் என்று என்னுடைய ஆசி உரையை அன்போடு வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கலானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் சிறப்பாக பங்கேற்றார்கள். பொங்கல் வைத்து கடவுளுக்கு நன்றியும் உழைத்த விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல் விழா என்பது
தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பான ஒரு பெரும் விழா. இதிலே ஜாதி, மதம், இனம் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து கொண்டாடும் ஒரு அற்புதமான விழா. இந்த பொங்கல் விழா என்பது கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விழா, உழைத்த விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் விழா, உழைப்பின் உயர்வை நினைத்து பார்த்து உற்சாகத்தோடு உழைக்கும் எண்ணத்தை உருவாக்கும் விழா. இந்த அருமையான பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கலாக சீரும் சிறப்புமாக அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிறப்பாக கொண்டாடினோம். எல்லோரும் பங்கு பெற்று தமிழர் திருநாளை கல்லூரியின் திருநாளாக மாற்றி சமத்துவம், சகோதரத்துவம், உழைப்பின் மேன்மை, உற்சாகம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியோடு இந்த விழாவை நிறைவு செய்தோம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சாதி, சமய, வர்க்க பேதமில்லாத பொங்கல் மலரட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்கக்கூடிய சமத்துவ பொங்கலை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இது தமிழ் துறையினுடைய பொங்கல். இந்த பொங்கல் விழா அனைத்து மக்களும் எந்த பேதமும் இல்லாமல் கொண்டாடக்கூடிய விழாவாக, இல்லங்களில் பொங்கக்கூடிய பொங்கல் இல்லாமல் எங்களுடைய உள்ளங்களில் பொங்கக்கூடிய பொங்கலாக இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதலில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். உறவினர்களோடு பொங்கல் விழாவை கொண்டாடி இருப்போம். மாணவர்களோடு கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் எல்லாம் தாய்களாக எங்கள் மாணவர்களோடு, குழந்தைகளோடு சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப அருமையாக இந்த தமிழ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அருமையாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க சமத்துவ பொங்கல். இதே மாதிரி அடுத்தடுத்த துறைகள் சார்ந்த மாணவர்களும் அவங்களோட சேர்ந்த ஆசிரியர்களும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரி விசேஷம்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நம்ம கல்லூரியில் சமத்துவ பொங்கல் ரொம்ப அழகாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய தமிழ் பாரம்பரியப்படி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களை ஒப்பீனியன்? மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்று சமத்துவ பொங்கல். அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் மேயர், தஞ்சை மாநகராட்சியின் மேயர் திரு சன் ராமநாதன் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். ஆண் பெண் இருபாலரும் பயிலும் கல்லூரியில் மிகவும் சிறப்பாக ஆண்களும் பெண்களும் உரியடி மற்றும் ஸ்லோ சைக்கிள் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி ரொம்ப நல்ல சமத்துவ பொங்கல் கொண்டாடினார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி. அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் இன்றைக்கி சமத்துவ பொங்கல் கொண்டாடினோம். மிக சிறப்பான முறையில் பாரம்பரியத்தோடு எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமாக மாணவர்கள் அவங்களுடைய பாரம்பரிய உடையான வேஸ்ட் ஷர்ட்டு, சேலை, தாவணி இது மாதிரி அணிந்து வந்ததில் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா ஒரு காட்சியாகவும் அருமையாகவும் இருந்தது. இந்த நிகழ்ச்சியாகப்பட்டது சன் ராமநாதன், அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் அவர்களால் இனிதே துவங்கி வைக்கப்பட்டது. இந்த கல்லூரி தாளாளர்கள் மற்றும் முதல்வர் அனைவரும் கலந்து விழாவினை சிறப்பித்தனர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்று எங்கள் கல்லூரியில் கோலாகலமாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் மாணவர்கள் அனைவரும் பாரம்பரிய உடையுடனும் கலாச்சாரத்துடனும் மிகச் சிறப்பாக பங்கேற்று பல்வேறு விதமான போட்டிகளிலும் சிறப்பாக பங்கு பெற்றனர். பல்வேறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளனர். ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த பொங்கல் திருவிழா இந்த வருடம் சிறப்பாகவே நடைபெற்றது என்று சொல்லலாம். இதை ஏற்படுத்தி தந்த தாளாளர் தந்தை, நிர்வாகி தந்தை, முதல்வர் அவர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், கூடவே மாணவர்கள் சார்பாகவும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பாக
நடைபெற்றது. சமத்துவ பொங்கல் என்பது அனைத்து மக்களுக்கும் சமமானது. இக்கல்லூரியானது முழுவதுமாக கிறிஸ்துவ படைப்பினால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருப்பினும் கிறிஸ்துவம் பொங்கல் அல்லாமல் சமத்துவ பொங்கலாக மிகவும் சிறப்பாக 12/1/2023 சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியில் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடி மற்றும் ஜல்லிக்கட்டு, சிலம்பம், சில பல விளையாட்டுகள் நடைபெற்றன. மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த கல்லூரியில சமத்துவ பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. ஸோ நம்ம சமத்துவ பொங்கலை பற்றி நம்ம கல்லூரியை சார்ந்த 2 பேராசிரியர்கள் வந்து எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நம்மளுடைய கல்லூரியில் வந்து சமத்துவ பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. ஸோ எப்படி இருக்கு? ஸோ மாணவர்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிலாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு கிராமத்தில் ஃபெஸ்டிவல் எப்படி நடக்குமோ அது மாதிரி இருந்தது. எப்படி இருக்கு சார் நம்ம சமத்துவ? வணக்கம் சார். தரணி போற்றும் தஞ்சை தரணியில் தொடர்ந்து 14வது ஆண்டாக எமது அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது சமத்துவ பொங்கலை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டு வருகிறது. இந்த வருடம் கூட இன்று நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கலை ஒற்றுமையாக ஜாதி மத வேறுபாடின்றி மிக சிறப்பாக கொண்டாடினோம். இதில் எங்கள் கல்லூரி மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடைகள் அணிந்து பாரம்பரியத்தோடு ஜல்லிக்கட்டு, பாடல் மற்றும் கிராமிய பாடலோடு இணைந்து நாங்கள் இந்த தமிழர் திருநாளை முறையாக நாங்கள் கொண்டாடினோம். இந்த திருவிழா மூலம் எம் கல்லூரியானது ஒவ்வொரு வருடமும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி வருகிறது. அந்த விதத்தில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த நேரத்திலே இந்த பெரும் விழாவினை, தமிழர்களின் பாரம்பரிய இரத்த விழாவினை சீரும் சிறப்புமாக எங்களுக்காக தயார்படுத்தி தந்த எம் கல்லூரியின் தாளாளர் தந்தை, எம் கல்லூரியின் நிர்வாகி தந்தை, எம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பேராசிரியர்கள், துறை தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த செய்தி மூலியமாக நாங்கள் அனைவரும் எம் தமிழ் உறவுகள் மற்றும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டிலே எல்லா வளமும் அருளும் நலமும் பெற நாங்கள் இறைவனிடம் தொடர்ந்து. சமத்துவ பொங்கல் ரொம்ப அருமையாக கொண்டாடிட்டு இருக்காங்க நம்முடைய கல்லூரி மாணவர்கள். ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா கலை நிகழ்ச்சியுமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. அந்த வகையில் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்திருக்காங்க நம்ம டீமுக்கு. ஸோ அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? பிபிஏ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களா? பிபிஏ தான். ஓகே, சொல்லுங்க. நம்முடைய கல்லூரியில் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி ஃபீல் ஆகுது? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாக எல்லாரும் சேர்ந்து வச்சது நல்லா இருந்துச்சு. ஓகே, பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸ்டேஜ்லாம் ரொம்ப ரகலை கட்டிட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இதுமாரி அடுத்த வருஷம்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஃபைனல் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பக்காவான பொங்கல் அப்படின்னு சொல்றீங்க. உங்க ஃபைனல் இயர் பொங்கல். ஸோ ஓகே, ஸோ எல்லாருக்குமே நம்முடைய தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாமா? ஹாப்பி பொங்கல்! தஞ்சை அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று 14ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கலானது எமது கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவியருக்காக சிறப்பாக நடைபெற்றது. காலை முதல் 10 மணி முதல் 1 மணி வரை சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியானது வெகு சீரும் சிறப்புமோடு நடைபெற்றது. இந்த விழாவினை தஞ்சை மாநகரத்தினுடைய மேயர் மாண்பமை சன் ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மாணவ மாணவியர்கள் தமிழக பாரம்பரிய உடையிலே வந்திருந்தார்கள். அவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெறப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழக மக்கள் அனைவருக்கும், தஞ்சை நகர மக்கள் அனைவருக்கும், எமது கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள், எல்லா பணியாளர்கள், ஆசிரியர்கள் உள்ளடக்கிய அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.